வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம், ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு உலுக்கி இருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில அந்த மலம் கலந்த ஒரு விஷயம், வேங்கவேல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பற்றி தற்பொழுதுக்கு சிபிசிஐடி அந்த விசாரணை நடத்தின அந்த குறிப்பிட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளால அந்த முதல் கட்ட தகவல் அறிக்கை வெளியே இருக்கு. அது அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை எங்க சமுதாயத்தில் உண்டாக்கி இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களே அக்யூஸ்ட் ஆக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல கடுமையான ஒரு விமர்சனத்தை அந்த விஷயம் அந்த குற்றப்பத்திரிகை தகவல் எதிர்கொள்ளுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சம்பவம் 26ஆம் தேதி 26/12/2022 அன்னைக்குதான் அவங்க இந்த தொட்டியில போய் அந்த மலம் கடந்தது அந்த இளைஞர்கள் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்பு வரை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஆகுறாங்க. என்னன்னா காரணம் என்னன்னாக்க எல்லாருக்கும் வாந்தி வருது, மயக்கமா இருக்கு, காய்ச்சலா இருக்குன்றதான் ஆகுறாங்க. ஒரு வாரமே சொல்றாங்க தண்ணி துர்நாற்றம் வீசுதுன்றதான் சார்ஜ். அதுல கனகராஜ் என்ன பண்றாரு, தன்னுடைய குழந்தையை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரி சேர்க்கிறார். 24ஆம் தேதி சேர்க்கிறார். சேர்த்துட்டு 25ஆம் தேதி நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வராரு. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க தண்ணியில மாசு கலந்துருக்கு, தண்ணியை செக் பண்ணுங்கன்றாங்க. இது எஃப்ஐஆர்ல வருது. இது எல்லாமே இது வேற எங்கேயுமே சொல்லப்படல, எஃப்ஐஆர்ல வருது. உங்க தண்ணி மாசு கலந்துருக்கு, அதை நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 239 கிரைம் நம்பர் எஃப்ஐஆர் வெள்ளனூர் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன்ல போடுறாங்க. இப்ப இவங்க சிபிசிஐடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இத பத்திலாம் அவங்க விசாரணை பண்ணல. தண்ணி மாசு கலந்தது. இப்ப என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த தண்ணிக்கும் அவங்க இருக்கிற காய்ச்சலுக்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப எஃப்ஐஆர்ல வருது இல்ல, டாக்டர் சொன்னாங்கன்ட்டு. அப்ப டாக்டருடைய கூற்று பொய்யான்னு ஒரு கேள்வி இருக்கு. இது போக இந்த சிபிசிஐடி இது எவ்வளவு ஒரு வன்மமா இருக்குன்றதுக்கு நான் உதாரண விஷயம் சொல்றேன், கேட்டுங்க. அதுல ஒரு பின்னணியை சொல்றாங்க. ஜீவானந்தா என்ற ஒரு நபர் அங்க பஞ்சாயத்து தலைவர் உடைய கணவர்கிட்ட வாக்குவாதம் ஈடுபடுறாரு. அதனால அந்த ஜீவானந்தோட மகன் தான் திட்டமிட்டு அப்பா அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த முரளிராஜா என்றவர் அந்த கங்கணம் கட்டி கொண்டு செஞ்சார் என்றதான் அந்த குற்றப்பத்திரிகை சாராம்சமா ஒண்ணு காட்டுறாங்க. உண்மையாலுமே ஜீவானந்த நபர் அவர்கிட்ட எந்த வாக்குவாதம் ஈடுபடல. சதாசிவம் என்ற ஐயா தான் கேட்கிறாரு, என்னன்னாக்கா அந்த இதுல நீ தீர்மானம் போடுறாங்க அக்டோபர் 2ஆம் தேதி 2022 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த குடியிருப்புக்கு நாங்க தண்ணியை கொடுத்துட்டோம், ரோட போடணும் போது அங்க இருக்கிற ஐயா என்ன கேட்கிறாருன்னா, சதாசிவன்ற முதிர் கேட்கிறாரு, ஒண்ணுமே செய்யாம நீ மாட்டு போட்டுட்டன்ற, யாரை ஏமாத்துறான்னு உடனே நீ எனக்காக ஓட்டு போட்டுன்னு அவருக்கு இப்படிதான் வாக்குவாதம் நடக்குது. இதுதான் அக்டோபர் 2ஆம் தேதி நடந்தது. இப்ப இத என்ன பண்றாங்க, ஜீவானந்தம் சொன்னதாக வாக்குவாதம் பண்ணதாக இந்த சிபிசிஐடி ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. 1. 2, நான் கேட்கிறேன், நீங்க நீதிமன்றத்துல போய் நான் என்ன அந்த ரிப்போர்ட்டை 3 மாசம் கழிச்சு சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு மறுநாளே ஏன் கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிங்க கேட்கிறேன். கொண்டு போய் சார்ஜ் ஷீட் ஏன் ஒப்படைச்சிங்க? ஒரு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்றத ஊடகத்துக்கு சொல்வது வன்மம், வன்முறை, அது வயலேஷன். அது ஒரு சார்ஜ் ஷீட்டை நான் நம்பர் ஆன பிறகுதான் அது பப்ளிக் மெட்டீரியல். ஆக்சுவலி ஒரு என்னைக்குமே ஒரு மெட்டீரியல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கோர்ட்ல அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மூடப்பட்ட கவர்ல கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு முறையா வச்சிருப்பாங்க. சில முக்கியமான சென்சேஷனான விஷயத்துல மூடப்பட்ட கவர்ல அந்த விஷயத்தை பாதுகாப்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான அந்த ஒரு போட்டோ கொடுத்துட்டு இங்க 3 பேர் அக்யூஸ்ட் சொன்னது மட்டும் இல்லாம சில ஆடியோவை வீடியோவை போடுறாங்க. இந்த ஆடியோவும் வீடியோவும் இன்னைக்கு வந்தது இல்ல, ஆரம்பத்திலிருந்தே வந்தது. அந்த போட்டோ அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏன் சிரிச்சுட்டு இருக்கேன்றதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. இந்த என்டையர் விசாரணையும் நாங்க ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் 2023 ஜனவரி மாசம் 12ஆம் தேதியே போலீசார் இவங்களை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க, கொடுமை பண்றாங்க, நீங்க தான் ஒத்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி மிரட்டினாங்க என்று சம்பந்தமாக நான் முகநூல்லையும் போட்டிருக்கேன்,
கிட்டத்தட்ட 70 பெட்டிஷன் வாங்கி மக்கள்கிட்ட வாங்கி எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாத்துக்குமே அனுப்பப்பட்டிருக்கு. இல்லெல்லாம் சொல்ல முடியாது, இவங்க டார்ச்சர் பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்கன்ட்டு. அதுல என்னென்ன சொன்னாங்க தெரியுங்களா? விசாரணையில மலத்தை வரைஞ்சு காட்டுங்க, மலத்தை எப்படி கரைச்சிங்கன்னு சொல்லி நடிச்சு காட்டுங்க, இதெல்லாம் விசாரணையில இருந்தது. அது எப்படி உங்க இடத்துல வந்து அவன் மலத்தை போடுவான்? இப்ப அந்த நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று சொல்றாங்க பாருங்க, அது பெரிய கொடுமை. அது நீங்க அது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த டேங்க் மேல ஏறி இறங்குற பாருங்க பசங்க இருக்காங்கல்ல, அந்த அந்த மொத்தம் 7 பசங்க இன்வால்வ் ஆகுறாங்க. 2 பேர் 3 பேர் மேல ஏறலாம், ஒருத்தனை கூப்பிடுறான், ஒருத்தன் கவர் எடுத்துட்டு வரான், மேல எடுத்துட்டு போறான், அதை அள்ளிட்டு வரானுங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது இன்னைக்கு ஜூனியர் விடல்ல வந்த பத்திரிக்கை அந்த பையன் செருப்பா அடிக்கும் மாதிரி கேள்வி கேட்டிருக்கான் போலீஸை பார்த்து. இந்த மலத்தை வந்து போடுறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோன்னு போடுறாங்க சொல்லியிருக்காங்க. அவன் சொல்றான், ஏன்டா நாங்க மலத்தை போடுறோம் அப்படின்னா நாங்க எவனா போட்டோ எடுப்பானா? அவன் கேட்கறான். மலத்தை நாங்க கொட்டுறோம் அப்படின்னா எவனா எங்களுக்குள்ள போட்டோ எடுத்துக்குமா? அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, இந்த சின்ன பையலுக்கு எல்லாரும் அந்த மலத்தை எடுத்துட்டு அவனுக்கு ஒரு செல்ஃபி எடுத்திருக்கானுங்க. செல்ஃபி எடுத்து அதுதான் வந்து அவனுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஒண்ணு வச்சிருந்தாங்க, 23 பேரோ 21 பேரோ. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவனுக்கு அனுப்புறானுங்க. அதுதான் நடந்துச்சு. இப்ப இவங்க கைப்பற்ற பெரிய புலனாய்வு கருவிலாம் ஒண்ணும் கிடையாது, இந்த வாட்ஸ்அப் குரூப் தான். அதுக்கப்புறம் இந்த உரையாடல் இருக்கு பாருங்க, உரையாடல்கள் வந்து பல மணி நேர உரையாடல். அந்த பையன் இருக்கான் பாருங்க, ஒரு பையன் வந்து இதுல இடையில முத்துகிருஷ்ணன் ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்யறான். அப்ப அவனுடைய போன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் போன், அது என்ன பேசினா ரெக்கார்ட் ஆகுது, அதுக்குள்ள போன் தான் அது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒத்துக்காதீங்க அப்படின்னு அந்த அம்மையார் சொல்றாங்க அப்படின்றாங்க. ஒத்துக்காதீங்கன்னா கிராமத்துல என்ன உண்மையை ஒத்துக்காதுன்னு சொன்னாங்களா? அந்த லாங்குவேஜ் பயன்படுத்தினாங்களா? ஒத்துக்காதீங்கன்னா அடிப்பாங்க, நீங்க அடிக்கு பயந்துட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வலிக்கு பயந்துட்டு பொய் சொல்லாதீங்கன்றது ஒத்துக்காங்கன்றது களவு கீழா இங்க எல்லாருக்கும் தெரியும், ஈவன் சிபிசிஐடிக்கும் தெரியும். அந்த ஒரு நியூஸா எடுத்துக்கிட்டு பண்றாங்க. இப்ப நான் ஒரு கான்வெர்ஸ் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, இரு அவனை வச்சுக்கிறேன், அவனை நானான்னு பாத்துக்கிறேன், அவனை உண்டுல ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரை சொல்லியிருப்பேன் அவன் மேல கேஸ் போட போறான்ட்டு. இப்ப அந்த அவன் மேல கேஸ் போட போறேன்றதை மட்டும் எடுத்துட்டு இதை மட்டும் விட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த வார்த்தையை விட்டு இதை மட்டும் போட்டா என்ன பாக்குறான்? இப்ப அப்பா அவன் மிரட்டுறான், கருணை கொடுக்க மிரட்டுறான் அப்படின்ற ஒரு இருக்கு. சரி, இந்த டிஎன்ஏ எடுத்தாங்க பாருங்க, அந்த தண்ணி எடுக்கிற அந்த கதையே பெரிய கதை. இந்த டிஎன்ஏ வந்து எடுக்கும்போது மலத்தை வந்து எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். இதுல என்னன்னாக்க, முன்னாள் பஞ்சாயத்துல ஒருத்தர் சிதம்பரம் இருக்கிறாரு, அவருக்கும் இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவருடைய பிரசிடென்ட் கணவருக்கும் ஆகலன்றதான் பிரச்சனை. அவரு முக்கொழுதூர் சமூகம், யாரு அந்த பிரசிடென்ட், முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவருக்கும் பட்டியல் சாதி மக்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான தொடர்பு இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அவர் வந்து இந்த பசங்களை வந்து பசங்க மாதிரி தான் பாக்குறாரு, இவனுங்களும் அப்பா தான் சொல்றாங்க இந்த பசங்களை. அவங்க 2 பேத்துக்குள்ள எந்த இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க கேஸை எப்படி கொண்டு போக பார்த்தாங்கன்னா, சிதம்பரம் தூண்டுதலின் பேரில் இந்த பசங்க போட்டதான் ஃபர்ஸ்ட் போச்சு கேஸ். அது சிதம்பரத்தை கொண்டு வந்து விசாரணை பண்ணாங்க போலீஸ், அந்த முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கொடுத்து பிரச்சனை பண்ணாங்க, இவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப அந்த மலத்தை எடுத்தாங்க பாருங்க, அந்த மலத்தை எடுத்து போன மலத்தினுடைய கதை இருக்கு. 4 நாள் கழிச்சு போலீஸ் வராங்க. அன்னைக்கு ஒரு மலத்தை எடுத்துமே அந்த மலம் எங்கன்னு கேக்குறாங்க மக்கள்கிட்ட. எதுக்குங்க மலம்னு கேக்குறாங்க. அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அப்ப சொல்றாங்க, தூய்மை பணியாளர் எடுத்துட்டு போயிட்டாருன்றாங்க. அப்ப தூய்மை பணியாளர் கூட்டு வாங்கன்றாங்க. நைட்டோட நைட்டா 8 மணிக்கு நைட்டு கூட்டு வராங்க. அந்த மலம் எங்கேயா கேக்குறாங்க. திருச்சி ரோட்ல காவிரி நகர் போற பாதையில நாங்க ரோட்ல போற குப்பையில போட்டுட்டோம் 4 நாள் கழிச்சு. அந்த ரோட்ல போன குப்பையில போட்டுட்டேன்னு சொல்றாரு பத்தியில கவர்ல கட்டி. அந்த மலத்தை தேடி இந்த போலீஸ் பட ஜீப்போட போகுது. அந்த மலம் தான் இந்த மலம் சொல்லி ஒரு கவரை எடுத்துட்டு வந்து அதை தாங்க டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பிச்சாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் உடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதை அனுப்பிச்சாச்சு. சரி, டிஎன்ஏ டெஸ்ட் மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, மக்கள் எடுத்தாங்க. பட்டியல் சாதி மக்கள் யாரும் சந்தேகப்படுறீங்க அவங்க எல்லாமே டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்தாங்க. நான் அப்பயும் சொன்னேன், மலத்துல டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அது ரோட்ல 4 நாளா 5 நாளா வெயில்ல கலந்த மலம், என்ன கலந்து எவன் கிடையாது. இன்னொரு லாஜிக் என்னன்னா, யாருடைய மலம் கண்டுபிடிப்பியா, யார் மலத்தை போட்டாலும் கண்டுபிடிப்பியான்னு ஒரு லாஜிக் கேள்வி. இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த ஃபர்ஸ்டே இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதே மீறி இவங்க எல்லாரும் போய் கண்டுபிடிச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிசல்ட் வரல, ரத்த மாதிரி டெஸ்ட்ல ரிசல்ட் வரல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற வழி இல்லாம இந்த ஜீவானந்தன் ஒரு கதையை கட்டி, ஏன்னா ஆதாரம் இல்ல, சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்ல, அதுல
இவங்க எடுத்த எஃபர்ட் எல்லாம் தோத்து போச்சு. முதல்ல வந்து டிஎஸ்பி விசாரணை பண்ணாரு. அதுக்கப்புறம் டிஎஸ்பி விசாரணை பண்ண சரியில்லைன்றதுக்காக உடனே என்ன பண்றாங்கன்னா ஐஜி தலைமையில 11 பேர் கொண்டு சிறப்பு குழு ஒப்படைக்கிறாங்க. அந்த ஐஜி தலைமையில சிறப்பு குழு வந்து டார்ச்சர் பண்றாங்கிறதுக்காக தான் சிபிசிஐடி பக்கம் போகுது. சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து பால் பாண்டியன் டிஎஸ்பி என்ன பண்றாங்கன்னா வெறுத்து போய் முக்காவாசி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா வாரண்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு அம்மா புதுசா டிஎஸ்பி அம்மா வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு 4-5 மாசம் தான் ஆகும். இப்ப இந்த அம்மா தான் கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அறிக்கை இப்படியாப்பட்ட அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி சுதர்சன பையனை சொல்றாங்கல்ல, அவனை கோவில்ல வர வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஒரு 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 சிபிசிஐடியுடைய டிஎஸ்பி சம்மன் அனுப்பி விசாரணை பண்ணலாம், இல்ல அவன் ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் விசாரணை பண்ணலாம். ஒரு சின்ன பையனை, படிக்கிற பையனை, யூபிசி எக்ஸாம் எழுதுற பையனை மிரட்டி கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் கோயில வச்சு மிரட்டுறாங்க. நீ தான் எடுத்துக்குன்னு சொல்லு, உனக்கு வந்து நாங்க தண்டனையை நான் இது பண்ணிடுறேன், நாங்க எடுக்கல மேடம் எடுக்கல மாட்டேன். இவன் சரிப்பட்டு வரமாட்டான், கடைசியில சரிப்பட்டு வரமாட்டான். இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இவன் வாழ்க்கையவே அடிச்சுட்டு பாக்குறான், போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான், அவன் வெளில வந்துடுறான். இது 2 மாசம் 3 மாசம் முன்னாடி நடந்தது. அந்த பையன் உடனே எனக்கு கான்டாக்ட் பண்ணி தகவலாம் சொன்னான். சோ இதனுடைய விசாரணை ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்ல வரேன். நான் இது ஆரம்பத்துல இருந்தே அவங்க சயின்டிபிக்கா எடுத்த எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மக்கள் யாருக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்ல, உண்மை என்னன்னா கண்டுபிடிக்க முடியல, அது யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணு இல்லைங்க, இவங்க தான் குற்றச்சாட்டியை வச்சாங்கல்ல, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சிபிஐ காணவில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு பேனர் வச்சாங்க. அதாங்க பிரச்சனை, சிபிசிஐடியை காணவில்லைன்னு ஒரு பேனர் வச்சாங்க. அது சோசியல் மீடியால வைரலா போயிடுச்சு. அது அவங்க ஈகோ டச் பண்ணிடுச்சு, அது ஒரு ரீசன். அடுத்தது விஜய் அங்க போறாருன்ட்டு ஒரு ரீசன். ஏன் இந்த சிபிசிஐடி பிஹேவியர் இப்படி இருக்குன்றதுக்கு சில உதாரணம் சொல்ல முடியும். போன மே மாசம் நான் ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்துறேன். இந்த வேங்கவேல் மக்கள் வந்து அது பேசுறாங்க. ஒரு தொலைக்காட்சி லைவ் நியூஸ் சேனல் என்ன பண்றாங்கன்னா அவங்க பேசுறத லைவ்ல போட்டாங்க. இது சாட்டர்டே நடத்துறேன். மண்டே என்ன பண்றாங்கன்னா நீ போய் அங்க எவிடன்ஸ்ல பேசின இல்லைன்றதுக்காக உடனே சம்மன் விசாரணைக்கு வா. கேட்கறான், எதுக்கு விசாரணைக்கு வரணும், எத்தனை முறை விசாரணைக்கு வரணும், விசாரணைக்கு வா. 15 முறை ஒவ்வொருத்தனை விசாரணை போட்டு போய் இப்ப நான் என்ன சொல்றேன், இவங்க தானே ஆரம்பத்தில் சொன்னேன். இப்ப 2 வருஷம் கழிச்சு அவங்களே சொல்ற என்ன நீ கண்டுபிடிச்சிருக்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இது தந்திரம் என்ன தெரியுங்களா, இதுவரை குற்றவாளி கண்டுபிடிச்சு போராடிட்டு இருந்த மக்களை இனிமேல் அந்த கோரிக்கை வைக்காம நாங்க இல்ல எங்களை விட்டுருன்னு சொல்லணும். அந்த தந்திரம் தான் இது. சார் இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்ப எதுக்காக இப்படி ஒரு விஷயம் ஃப்ரேம் பண்ணப்படுது அப்படின்னு நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இப்ப அந்த மக்கள் வந்து சரி குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு அவங்க கேட்கலன்னு வச்சுக்கோமே, அவங்க அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்குறான்னு வச்சுக்கோமே. ஆனா பொலிட்டிக்கலா இந்த பிரச்சனை லைவ்ல இருந்துட்டு தானே இருக்கு. அதாவது ஒரு பெரியார் மண் பேசக்கூடிய இடத்துல, சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மண்ணில், திராவிட மாடல் சொல்லக்கூடிய இடத்துல இங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கே அப்படின்னு இந்த அரசு மீது ஒரு கருப்பு கரை வந்து இருந்துட்டே இருக்கு. அந்த கரையை போக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா இந்த திமுக அரசு இருக்குல்ல, அதுக்காகவாது விசாரணை நடத்தி யார் அக்யூஸ் சொல்லி காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அதை எப்படி சமாளிப்பாங்க? இல்ல கண்டிப்பா இது வந்து திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவுங்க, கடுமையான பின்னடைவு. நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணிக்கிறேன். என்ன பின்னடைவு அப்படின்னா, இது இது நீங்க வந்து நமக்கு தெரியும் ராமஜெயம் வழக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம நேருடைய மினிஸ்டர் நேருடைய தம்பி ராமஜெயம் வழக்கு சிபிசிஐடி தான் பாக்குறாங்க. இதுவரை அக்யூஸ்ட் யாரும் கண்டுபிடிக்க முடியல. சிபிசிஐடி எல்லாம் போயிடுச்சு நினைக்கிறேன். இதுவரை அக்யூஸ்ட் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல, இதுவரை கண்டுபிடிக்க முடியல. பல வழக்குகள் நான் அப்ப அவர்கிட்ட எஸ்பி இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, சிபிசிஐடி எஸ்பி பேசும்போது அவரே என்கிட்ட சொன்னார், சார் கண்டுபிடிக்க முடியாத 20 வருடம் 30 வருட வழக்குகள் எங்கள்கிட்ட தேங்கி கிடக்குதுன்னாரு சிபிசிஐடி. அவரே சொன்னார். இப்ப இது என்னன்னா எல்லாரும் கொடுத்த பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்குல்ல, வேங்கவேல் என்னாச்சு முதல்வரே, வேங்கவேலுக்கு வாருங்கள் முதல்வர்னு இந்த பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு பாருங்க. இந்த பிரஷரும் வெளியே கொடுக்குற அழுத்தமும், ரெண்டாவது வந்து அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது அந்த போலீஸினுடைய மைண்ட் செட்டும், சிஎம் வந்து போலீஸ் என்ன சொல்லுதோ அதை நம்புற ஒரு நபராயிட்டாரு. அவர் போலீஸ் மந்திரி, நான் அவர் குறை சொல்ல மாட்டேன். அவர் ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதை நம்புறாரு. டே 1ல இருந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சத்யநாராயணன் ஒரு
இந்த அரசு வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழுன்ற மாதிரிலாம் சில வச்சிருக்காங்க. பிறகு வந்து இந்த அரசுக்கே வந்து தனியா வந்து ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சகம் ஒண்ணு இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு. பல அமைப்புகள் நிர்வாக ரீதியா பல விஷயங்கள் இருக்கு. எப்படி வந்து முதல்வர் வந்து இந்த மாதிரியான நிர்வாக அமைப்புகள், அவர் நியமிச்சிருக்க இந்த கண்காணிப்பு குழுக்கள், இவங்க கொடுக்குற எந்த விஷயத்தையும் பார்க்காம எப்படி போலீஸ் சொல்றதை மட்டுமே கேட்கிறாரு? எப்படி அந்த விஷயம் வந்து அந்த அதை வச்சு ஒரு கமிட்டியே முடிவுக்கு வராரு? அந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் வெத்து விட்டு குழுக்கள் நான் சொல்றேன். நான் என்னத்த அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க? அந்த கமிஷனுக்கு போனாங்களா? விசாரணை ஆயுதவாட அமைச்சர் லேட்டா தான் வந்தாங்க. ஆயுதவாட அமைச்சர் இந்த பொங்கல் வைக்கும் போது வந்தாங்க. அந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடினாங்க. யாரும் போய் பார்க்கல. உங்களுக்கு சொல்றேங்க, அதாவது ஜாதி ரீதியாகவேங்க மெய்யநாதன் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அதுல வந்து இந்த குற்றம் இந்த பட்டியல் மக்களுக்கு எதிரான சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர். 2 அமைச்சர் போறாங்க, ரகுபதியும் மெய்யநாதனும் போறாங்க. சரி, 2 அமைச்சர் போறவங்க என்ன பண்ணணும்? மக்கள் ஒரு இடத்துக்கு வரவழைச்சு மீட் பண்ணிருக்கணும். இல்ல சாத்தியம் இல்லைன்னா 2 பேரும் 2 மக்களையும் பார்த்துருக்கணும். என்ன சொல்றாரு மெய்யநாதன், நான் வந்து இந்த மக்களை பாக்குறேன், நீங்க அந்த மக்களை பாருங்கட்டார். அவர் சமுதாயம் சேர்ந்த மக்களை அவர் மெய்யநாதன் போய் பார்த்துட்டாரு. இவர் வந்து ரகுபதி போய் பட்டியல் மக்களை பாக்குறாரு. 2 மினிஸ்டர் போற நீங்களே உங்க மைண்ட் செட்டே அப்படி இருக்கு அப்படின்னா அப்ப போலீசிங் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் அப்பவே நான் கேள்வி எழுப்புறேன். இப்படியா போவீங்க ஒரு இடத்துக்கு வந்து? சரி, பீஸ் டாக் நடத்த போறீங்க, என்ன ஒண்ணு இல்லைங்க. அப்ப கவிதா ராமு வந்து கலெக்டரா இருக்கிறாங்க. இந்த வேங்கவேலி இன்சிடென்ட் நடந்த பிறகு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது. கோவிலுக்குள்ள எங்களால் உள்ள அனுமதிக்க முடியலன்றாங்க. கோவிலுக்குள்ள அவங்க கூட்டு போகும்போது ஒரு அம்மா சாமி ஆடுது. அவளை உள்ள வரக்கூடாது, அவ உள்ள வந்து அவ்வளவுதான், இது தீட்டாயிடும் சொல்லி சாமி ஆடுது. அந்த அம்மா மேல எஸ்சி கேஸ் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் யார்? புகார்தார் யாருன்னா தாசில்தார். அப்ப பாக்குறாங்க இரட்டை குலமுறை அந்த கடையில இருக்கு. இதெல்லாம் கலெக்டர் விட்னஸ் பண்றது. கலெக்டர் 2 கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஒண்ணு அந்த சாமியாடி கோவிலுக்குள்ள அனுமதி மறுத்தது. இவங்க கம்பல்சரி கோவிலுக்குள்ள கட்டு எதிர்ப்பு, உள்ள கூட்டு வரக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணானா? அங்க கூட ஜாதிய உணர்வு 2 எஃப்ஐஆர் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணாங்களா? இன்னொரு கேஸ் என்னன்னா அது டபுள் சிஸ்டம். இது 2 பேருமே புகார்தாரர் யாரு? எஸ்சி மக்கள் கிடையாது, அரசு. அது என்ன தெரியுமா பெரிய கொடுமை? அவங்க 2 பேரும் பெயிலுக்கு போகும்போது அரசு தரப்புல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. அது மட்டும் இல்ல, ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க, விசாரணை பண்ணதுல அப்படி எதுவும் தீண்டாமைன்னு கொடுத்திருக்காங்க. தாசில் ஒரு இன்னசென்ட் கொடுத்து அதிகாரிகள் விசாரணை பண்ணி இல்லைன்னு சொல்ற ஒரு பக்கம், புகார்தாரர் தாசில்தார் தீண்டாமை இருக்குன்னு சொல்றாரு, விட்னஸ் கலெக்டர் எஸ்பி. நீதிமன்றத்தில் போய் தீண்டாமை இல்லைன்றாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த தீண்டாமை இஷ்யூ எல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்கணுமா இல்லையா? அதை விட்டு இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா? சிபிசிஐடி என்ன இது எதுவுமே பண்ணலங்க. அதாங்க நான் சொல்றேன், அந்த முதல் இடத்துல எடுத்துட்டான் பாருங்க, உன் இடத்துல டேங்க் இருக்கு, நீதான் குற்றவாளி அப்படின்ற ஆரம்பிச்சான் பாருங்க முதல் நாள். அதுல இருந்து சார்ஜ் ஷீட் கொடுக்கிற வரை அவங்க வேற எங்கேயுமே நகரலங்க. சார், இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட். இப்ப சம்பவம் நடந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கிற சம்பவம், பாதிக்கப்பட்டது அந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறை வந்து சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கு. இப்ப அந்த விஷயத்த வந்து எப்படியும் வந்து பிசிஆர் ஆக்ட்ல தான் பதிவு பண்ணிருப்பாங்க. நிச்சயம் அந்த மக்களுக்கு பிரச்சனை அந்த ஆக்டுக்குள்ள தான். அந்த ஆக்ட்ல பதிவு பண்ணும்போது நிச்சயமா அந்த ஆக்ட்ங்கிறது அந்த மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு தான், சட்ட பாதுகாப்பு தான் அந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப அந்த 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 வழக்குல பதிவு செய்யப்பட்டு எப்படி அந்த மக்களை அக்யூஸ் ஆக்க முடியும்? எப்படி அந்த விஷயம் சாத்தியம்? அது புரியல, அது எப்படி நடக்குது? அதாவது உண்மையாலுமே 239 வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் தான் போட்டாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போடப்பட்டு இவரு கனகராஜன்றவர் தான் புகார்தாரர், அவர் தான் போடுறாரு. எஸ்சிஎஸ்டி ஆக்ட போட்டு இப்ப பாக்குறேன் சிபிசிஐடி இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க மக்கள்கிட்ட போய். என்னன்னா அந்த போடப்பட்ட எஸ்சிஎஸ்டி ஆக்ட வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க. ஆக்ட் உடைச்சிட்டாங்க. அந்த ஆக்ட உடைச்சாங்க. அந்த வழக்கு அதுல முகாந்திரம் இல்லன்ட்டாங்களா? அந்த ஆக்ட் அதுக்கு பதிலாக வருது. இப்ப அதுக்கு பதிலாக நான் பாருங்க, இன்னைக்கு அவருக்கு அந்த வார்த்தை போடுறாங்க, அதுக்கு பதிலாக இந்த செக்ஷனை வந்து நாங்க போடுறோம்னு சொல்லி அந்த 3 பசங்க மேலையும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இத பாருங்க, இன்னைக்கு காலைல அந்த டிஎஸ்பி நோட்டீஸ் போயிருக்காங்க. இத வருது பாருங்க, எனது புலன் விசாரணையில் இருந்து வந்தது. டிஎஸ்பி சொல்றாங்க, மேற்படி வழக்கில் 20/1/2025 புலன் விசாரணை முடிக்கப்பட்டு 277 322 ஐபிசி ரெட் வித் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்
31B 31X 325A அது என்பதை அதுக்கு பதிலாக சட்டப்பிரிவு 277 427 201 ரெட் வித் 109 ஐபிசி போட்டிருக்காங்க, 109 போட்டிருக்காங்க. இப்ப இந்த 4 பிரிவுமே வந்து சாதாரண பிரிவுகள் தான். இப்ப இந்த பட்டியல் சாதி இளைஞர்கள் மீது போடப்பட்டிருக்கூடிய பிரிவுகள் எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸ். இது வந்து பெரிய நான் பெயில் அஃபென்ஸ் கிடையாது. இதுல அரெஸ்ட் பண்ணவே தேவை கிடையாது. அவங்கள இது வந்து அரெஸ்ட் பண்ணவே தேவை கிடையாது. அப்ப இது வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது வலுவற்ற ஒரு பிரிவு தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். காரணம் என்னன்னா, சிபிசிஐடி ஆதாரத்தை வைத்து வழக்கு போடல, அனுமானத்தை வச்சு வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு உனக்கு நீங்க எந்த ஆதாரமும் இல்லைன்ற நான் எஸ்சிஎஸ்டி வழக்கு இருக்கு. எஸ்சிஎஸ்டி வழக்குல விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸ் இதுவே இருக்கு, சாப்டர் தனியா இருக்கு. பாதிக்கப்பட்டோர் என்னென்னலாம் கேட்கிறாங்களோ நீதிமன்றம் கொடுக்கணும், காவல்துறை கொடுக்கணும் இருக்கு. 2 ஆண்டு காலமா அவர் கேட்கிறாரு, நடையா அலைகிறார் கோர்ட்ல. சிபிசிஐடி வந்து கான்பிடென்ஷியல் மேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. ஆனா ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எஸ்சிஎஸ்டி வழக்கை பொறுத்தவரை கோர்ட் ப்ரொசீடிங் எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். கம்ப்ளைண்டர் என்ன கேட்கிறாரோ அது எல்லாம் கொடுக்கணும் இருக்கு ஆக்ட்ல. இதுவரை கொடுக்கல. ஈவன் இன்னும் நம்பர் ஆகலங்க, சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகல. சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி மீடியாவை கசிய விட்டுருக்காங்க சிபிசிஐடி. இப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு நாங்க கொடுக்கலன்னு வாங்க பாருங்க. சிபிசிஐடி மீடியா கொடுத்தது கேள்வி வச்சு நாங்க கொடுக்கல, எப்படி போச்சுன்னு தெரியாது. நாங்க கொடுக்கல, எப்படி போச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ விஷயத்துல எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்றதுல ஒரு குழப்பம் வந்துச்சு. அந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணாங்க. அப்படி சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு முட்டாள்தனமான போலீஸ் வேலை பார்த்திருக்காங்க பாருங்க. ஹராஸ்மெண்ட் புகார் வந்து எப்பயுமே ஹைட் பண்ணி வைக்கணும். நெட்ல வந்து நீங்க இப்ப எல்லா எஃப்ஐஆர் எடுக்க முடியாது. நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த கிரைம் நம்பர் எந்த போலீஸ்னு போட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. அதுக்கு எதுக்கான டிரான்ஸ்பரன்சிக்காக வைக்கிறாங்க. ஈவன் வந்து போக்சோ ஹராஸ்மெண்ட் கேஸ் மட்டும் அது வராது. விமன் சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. மீது எல்லா கேஸும் எடுக்கலாம். மர்டர் கூட நீங்க எடுத்துடலாம். பட் குழந்தைகள் மீதான பாலியல் பலாத்கார வழக்குகளும் பாலியல் ரீதியான சீண்டல் வழக்குகளுமே என்ன பண்ணக்கூடாது, அதை போடக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல போட்டு வச்சுட்டான் ஹைட் பண்ணாம. இப்ப இந்த மீடியாக்காரங்களுடைய செல்போன் வாங்கிட்டு போறாங்கல்ல, நீதி போலீஸ் இவ்வளோ அறிவுத்தனமா பெரிய யாரு அதை பார்த்தீங்கன்னு சொல்லி போறாங்க. ஏன்னா முட்டா பேர போலீஸ் போட்டானே அவனை பிடிச்சி முதல்ல உள்ள போடுறா. ஒரு சென்சிட்டிவ் கேஸை எப்படி நீ ஓப்பனா வந்து இன்டர்நெட்ல போட்டேன்னு சொல்லி அங்கதானே போயிருக்கணும் போலீஸ். அதை விட்டுட்டு மீடியாக்காரன் பார்த்தா அவன் பார்க்கதான் செய்வான் நியூஸ்க்கு. சரி, அந்த பொண்ணுடைய பேரை பயன்படுத்தி இருந்தா தப்பு. பொண்ணுடைய பேரை பயன்படுத்தி இருந்தா தப்பு. அந்த பொண்ணை பத்தின தகவல்களை கூறக்கூடாது. ஹராஸ்மெண்ட் பத்தின கேஸ்ல சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அவன் பார்த்தான், கேஸ் பார்ப்பாங்கல்ல, எல்லாரும் தான் பார்ப்பாங்க. ஒரு ஆக்டிவிஸ்ட் எனக்கு தான் பார்க்க தோணும், என்ன கேஸ் அது, என்ன புகாரோட சாராம்சம் பார்க்க தான் தோணும். அது பார்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கேஸ் வந்து ஹைட் பண்ணணும்னு இருக்கு. ஆனா நீ போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்த பிறகு நீ க்ளோஸ் பண்ணி வைக்கிற. இது அப்படி. இவங்க சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி, நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சார்ஜ் ஷீட் என்ன குற்றப்பத்திரிகை என்ன பண்ணுவாங்க, சம்பவ இடம், ஆதாரங்கள் சொல்றாங்கல்ல, 2 வருடங்கள், இத்தனை சாட்சிகள், இவ்வளவு டிஎன்ஏ, இவ்வளவு ரத்தம் மாதிரி, இந்த ஃபிகர் மாதிரி சொல்லுவாங்க, விஜயகாந்த் படத்தவர் மாதிரி. எல்லாருக்கும் புரோஜனம் என்னன்னு கேட்கிறேன். உண்மையில வெத்து விட்டது, புரோஜனம் வெத்து விட்டது. குப்பையை வச்சுட்டு இவ்வளவு இலைய போட்டு வச்சிருக்கனாக்க அதனால என்ன புரோஜனம் ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஆய்வு பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க, எடுத்தீங்க. நம்பர் ஆகிறதுக்கு மட்டும் யாருக்கு கொடுக்க சொன்னா உங்களுக்கு? உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் கட் பண்ணி கொடுக்குறீங்க சமூகத்துக்கு. அப்ப சமூகத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா லாபி பண்றீங்க, மீடியா லாபி. உங்க பக்கம் நியாயத்தை எளிய மக்கள் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்வை கொட்டுவதற்காக அங்கங்க உருவி இது கொடுக்குறீங்க. கோர்ட் கேட்கட்டும். இப்ப இன்னொன்னு இருக்குங்க, இந்த பசங்க போன் எல்லாம் அங்கதான் வச்சிருக்காங்க 2 வருஷமா. போலீஸ் கையில தான் போன் இருக்கு, எல்லா போனுமே.
இப்ப என்ன கேட்கிறேன், ஸ்டேன் சுவாமி கேஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது, பிரபலமான ஸ்டேன் சுவாமி, ஃபாதர் ஸ்டேன் சுவாமி வழக்குல ஃபாதருடைய லேப்டாப்பை கொண்டு போய் அவர் ஏதோ டெரரிஸ்ட் குரூப்கிட்ட வந்து கான்வர்சேஷன்ல வந்தாரு, உள்ள வந்து சாப்ட்வேர் வச்சு பரப்பனான்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப வேட்டையன் படத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. அந்த எடுக்கிறத வந்து அந்த போலீஸ்காரன் அழிப்பாரு. அந்த கைப்பற்றி அனுப்பிச்சு அவர் வேற ஒரு போட்டோ ஏற்றி வைப்பாரு. அந்த தடவியல் பண்றவங்க யார்? கவர்மெண்டா இருக்க போறாங்க. அப்ப நீங்க இது எல்லாமே ஃபிளால இருக்கு. இது இந்த நேரத்துல நீங்க இதை வெளியிடலாமா? நான் கேட்கிறேன், வெளியிடலாமா? இப்ப ஆனா கண்டிப்பா சொல்லுங்க, நீதிமன்றம் கேட்டா நான் வெளியிடலாம் சொல்லுவாங்க. வெளியிடல அப்படின்னா இப்ப போட்ட பத்திரிகையாளர் மேல கேஸ் போடுறான்னு வச்சுக்க, பையன் போடுறான், என்னுடைய சார்ஜ் ஷீட்டை நான் வெளியிடாமலே இந்த ஊடகங்கள்லாம் ஒரு நாள் முழுக்க போட்டாங்க அப்படின்னு அந்த பையன் கேஸ் போடுறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆவாங்க? உங்களோட வருகைக்கும் கருத்தைக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.